தென் தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் சனி சன்னதியாக சனி பகவான் கோவில் உண்டு. ஈரோட்டில் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலிலும் ஈரோட்டிலிருந்து கொடுமுடி மகுடேஸ்வரன் கோவிலிலும் சனி பகவான் தனி சன்னதியாக இருக்கிறார். அதேபோல கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குருமந்தூர் அந்த ஊரில் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம் தனியாக இருக்கிறது. ஒரு திருநள்ளாறு ஆலயம் என்ற பெயர். ஆக இது சிறு குறிப்புகள், சனி பகவான் சம்பந்தப்பட்ட பரிகார குறிப்புகள். அந்தந்த பகுதி வாழ் மக்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். சென்று சனியின் தாக்கம் இன்றி தொழிலை பார்த்தோமா, நல்லபடியாக பாடசொலியை பார்த்தோமா, நிம்மதியாக இருந்தோமா என்று இருக்கலாம். அஷ்டமத சனி, கண்டச்சனி, ஏழரை சனி, எத்தனையோ சனி இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போக வேண்டும். அதற்காகவாது இப்போது சொல்லப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது நல்லது. அவரவர் பகுதிகளில் எந்தெந்த ஊர் பக்கமோ சென்று வருவது நல்லது. இன்னொரு கோவில் திருநள்ளாறு பாதையில் தர்மபுரம் என்ற ஊர் மார்க்கண்டேயரின் உயிரை பறிக்க முயன்ற பிழை நீங்க யமனே வழிபட்ட தலம். அது ஒரு சிறந்த சனி பரிகார தலம். அது காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு பாதையில் உள்ள தர்மபுரம் அந்த ஊரில் ஒரு கோவில் உண்டு. அதுவும் சனி சார்ந்த கோவில்தான். அப்பகுதியில் சென்றால் நாம் விசாரிக்க வேண்டும். நீங்களும் விசாரியுங்கள்.